அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எசிக்கு முத்துப்பாண்டிய பார்த்ததும் மாமான்ட்டு போறாங்க. ஏலே எங்க வந்து யார கடத்துறீங்க? இவ யார் தெரியுமா? என் பொண்டாட்டிங்கிறாங்க முத்துப்பாண்டி. மாமா வந்துட்டீங்கல்ல, இவனை அடிச்சு இதே இடத்துல கொன்னு போடு மாமாங்கிறாங்க எஸ்கி. முத்துப்பாண்டியும் அங்க வந்தவங்க அத்தனை பேர்த்தையும் அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சு மருதப்பணியும் அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு இந்த ஏரியா பக்கம் உங்களை பார்த்தேன் அவ்வளவுதான் ஓடி இருக்கிறாங்கிறாங்க. அடிச்சு நொறுக்கி தள்ளுறாங்க. மருதப்பன் அந்த பக்கம் போய் விழுந்து கிடக்குறாங்க. அப்பதான் நீ வருவேன்னு எனக்கு தெரியுமாமா, ரொம்ப நன்றி மாமா அப்படிங்கிறாங்க எஸ்கி. நீ என் பொண்டாட்டி, உனக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க முத்துப்பாண்டி. தொட்டு பார்க்கும்போது அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் பாக்குறாங்க எஸ்கி. சரி சீக்கிரமா போலான்னு எஸ்கியும் முத்துப்பாண்டியை கைகோர்த்து போகும்போது பின்னாடியே மருதப்பன் வந்து முத்துப்பாண்டியை அடிச்சு போடுறாங்க. திரும்பி பாக்குறாங்க முத்துப்பாண்டி. உன்னோட அடிக்கெல்லாம் பயந்துகிட்டு ஓடுறவனலடா இந்த மருதப்பங்கிறாங்க. முத்துப்பாண்டி எதிர்பார்க்காத நேரம் பார்த்து மருதப்பன் அப்படியே தலையில அடிச்சதும் சரிஞ்சு விழுந்துடுறாங்க முத்துப்பாண்டி. எஸ்கிக்கு சரியான கோவம் வருது. ஒரு கட்டை எடுத்துட்டு போய் ஏன் மாமனியை நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி மருதப்பனை தாக்குறக்கு அந்த கட்டையை எடுத்துக்கிட்டு எஸ்கி கையை ஓங்கும் போது கரெக்ட் மருதப்பன் கையை முறுக்கி அந்த கட்டையை வீசிட்டு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அச்சோ மாமா எழுந்திருச்சு வா, உன் கண்ணு முன்னாடியே என்ன இழுத்துட்டு போறான் பாருன்னு எஸ்கி சத்தம் போட்டுட்டு வராங்க. எஸ்கி அண்ணா அண்ணான்னு சத்தம் போடும்போது சண்முகம் வந்துடுறாங்க. சண்முகம் வந்து அப்படி நிற்கும் போது பாத்தியா அண்ணன் வந்துட்டுது அப்படிங்கிறாங்க எஸ்கே. ஏய் மருதப்பா, உனக்கு அப்பவே நான் ஊர் விட்டு போகணும் நான் சொன்னேன்ல, எதுக்குடா இங்க சுத்திட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க. டே நீ வரணும்னு தாண்டா நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். டே இவனை போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு அடியாளுக்கு சொல்றாங்க மருதப்ப. அடியாளுங்களும் சண்முகத்தை ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. எஸ்கே திரும்பி பாக்குறாங்க. முத்துப்பாண்டி கிடக்கிறத பார்த்துட்டு ஐயோ மாமா எழுந்திரின்னு போய் தாங்கி பிடிக்கிறாங்க. சண்முகனா இங்க 4-5 ரவுடிங்க கையை இழுத்து பிடிச்சிக்கிட்டாங்க. ஏண்டா நான் ஆசைப்பட்டேன் என் மாமா மகளையா வேற ஒருத்தனுக்கு கட்டி வைக்கிறத நான் பாத்துக்கிட்டு இருப்பேன். நானும் சண்முகனை அடிக்கிறாங்க மருதப்ப. சண்முகனும் துள்ளி குதிச்சு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தள்ளி அந்த பக்கம் வீசிட்டு வராங்க. வந்து பார்க்கும்போது மாமா எழுந்திரின்னு முத்துப்பாண்டியை எசுக்கி கூப்பிட்டு இருக்கும்போது சண்முகம் வந்து கை கொடுக்குறாங்க. முத்துப்பாண்டியும் கை கோர்க்குறாங்க. கை கொடுத்து தூக்கி விடுறாங்க. முத்துப்பாண்டி எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. இதை பார்த்த எசுக்கி ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நினைக்கிறாங்க. முத்துப்பாண்டியும் சண்முகமும் சேர்ந்துக்கிட்டு அப்படி மாஸ் காட்டுறாங்க. மருதப்பனும் சரி அவங்க கூட்டிட்டு வந்த ரவடிங்களையும் சரி பறக்க அடிச்சு நொறுக்கி தள்ளுறாங்க. மாமாவும் அண்ணனும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு எசுக்கி ரொம்ப பெருமையா 2 பேர்த்தோட கையும் கோர்த்துக்கிறாங்க. உடன்குடி ஓடி வந்து சண்முகம் நீ வராம ரத்னா தாலி கட்டிக்க மாட்டேங்குது, சீக்கிரம் பாப்பா, தாலி வேற எஸ்கி கிட்ட தான் இருக்குதாமே, சீக்கிரம் வாங்க, நல்ல நேரம் போறதுக்குள்ளேயா தாலி கட்டி ஆகணும்னு கூப்பிடுறாங்க. ஐயோ சீக்கிரம் வாங்கன்னு எல்லாரும் ஓடுறாங்க. ஓடி வந்து தனியாக ஒரு அம்மன் கிட்ட வந்து வேண்டிட்டு இருக்கிறாங்க. ஏன் சாமி இப்படி என்ன சோதிக்கிற? ரத்னா எம்பிட்டு ஆசையா தாலி கட்டுறதுக்கு ஆசாசியா கொஞ்சம் தடவை இந்த கல்யாணத்துக்கு தடங்கள் வந்தது. அந்த தடங்கள் எல்லாம் உனக்கு பத்தில் ஏன்டா இப்படி சோதிக்கிறேன்னு தெரியல. இந்த கல்யாணம் நடந்தா உயிர் சேதம்னு சொல்றியே, யாருக்கு என்ன உயிர் சேதம் ஆக போகுதுன்னு ஒன்றும் தெரியலையே. என் மவனும் நல்ல புத்தியோட மாறிட்டான். அந்த மனுஷனும் இங்க வரல. இதுக்கு மேல என்ன தடை வந்துடும்? எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நீ காப்பாத்துவீங்கிற நம்பிக்கையில தானே இந்த கோயில்ல நாங்க கல்யாணத்தை வச்சோம். ஏன் எங்களை கைவிடலாமா சொல்லுன்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க பாக்கியம். அந்த இடத்துக்கு சாமியார் வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாங்க பாக்கியம். சாமி நீங்க எப்படி இங்கேங்கிறாங்க? உன்னை தேடி தான் வந்தாங்கிறாங்க. எது என்ன தேடி வந்தீங்களா? சாமி தயவு செய்து ரத்னா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், எந்த ஒரு உயிர் சேதமும் வரக்கூடாது, அதுக்கு என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க பாக்கியம். என்ன செஞ்சா இந்த கல்யாணம் நடக்கும் சொல்லுங்கிறாங்க. கல்யாணம் முக்கியமா உசுறு முக்கியமானு கேக்குறாங்க சாமியார். கோயிலை விட்டு உடனே எல்லாரும் போங்க, ஒரு உசுறு பொழைக்கணும்னா எல்லாரும் நீங்க போயிட்டா ஆகணும், இந்த கோயிலை விட்டு போங்கிறாங்க சாமியார். எந்த உசுறு யார் உசுறு சொல்லுங்க சாமின்னு கேக்குறாங்க பாக்கியம். இது சாமியோட உத்தரவு, யாரு என்னென்னலாம் நான் சொல்ல முடியாது, உடனே இங்க வந்தவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு நீ போயிடுங்கிறாங்க. ஐயோ நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, எல்லாரும் போயிடலான்னு சொன்னா நான் சொன்னா கேட்பாங்களா அப்படின்னு அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டு போறாங்க பாக்கியம். நான் மனமேடையில உட்காந்துருக்காங்க. ஐயர் சொல்றாங்க இன்னும் 10 நிமிஷம் தான் நல்ல நேரம் இருக்குமா, சீக்கிரமா தாலியை கட்டிக்கும், அதுக்கப்புறமா அண்ணா வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிட்டுங்கிறாங்க. இல்ல நான் தாலி கட்டும் போது எங்க அண்ணன் வந்து பார்க்கணும், அது வந்துதான் ஆகணுங்கிற அண்ணன் இல்லாம நான் தாலி கட்டிக்க மாட்டேங்கிறாங்க ரத்னா. ஒவ்வொரு தடவையும் தடை ஏற்படும் போதெல்லாம் வேற யாருனாலையோ தடையாகும், ஆனா இந்த தடவை நீயே தடை போடலாமான்னு கேக்குறாங்க வெங்கடேஷ். இங்க பாருமா, இந்த முகூர்த்தத்துல என் மகனுக்கு கல்யாணம் நடந்தே தீரணும், அப்படி இல்லைன்னா நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறாங்க வெங்கடேஷோட அம்மா. சமதி அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறாங்க சோடாமணி. இது எல்லாத்துக்கும் உங்க பொண்ணு தாங்க காரணம், பொண்ணுனாலதான் இப்ப இந்த முகூர்த்தம் நிக்கும் போல இருக்குங்கிறாங்க வெங்கடேஷோட அப்பா. என் பொண்டாட்டிக்கிட்ட பேசாதீங்க, உங்க பொண்ணுகிட்ட பேசுங்கிறாங்க. வைகுண்டமா கெஞ்சி பாக்குறாங்க. ரத்னா எவ்வளவு ஏற்பாட்டுக்கு அப்புறமா இந்த கல்யாணம் நடக்குது, இப்ப நீயே இப்படி சொல்லலாமா, தாலியை வாங்கிக்காத்தாங்க. சவுந்தரபாண்டியும் சனியனும் வந்து பாக்குறாங்க. ஐயோ அங்க பாருங்க ஐயா, எஸ்கே கூட்டிட்டு வராங்க, எப்படியோ தப்பிச்சிட்டாங்கிறாங்க. அடே என்னடா இது, நானே பயந்து போயிட்டேன். எஸ்கே தூக்கிட்டு போய் மருதப்பன் தாலி கட்டிடுவானோன்னு பயந்து போயிட்டேன். நல்ல வேலை எஸ்கே காப்பாத்திட்டானுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஐயா சண்முகம் மட்டும் என்னோட வேஷத்தை கண்டுபிடிச்சான், என்னை இந்த இடத்துலயே பொழந்து தள்ளிடுவான், நான் இங்கிருந்து ஓடிடுறேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை பார்த்துட்டு எடுத்தாரு ஓட்ட. சனியா ஓரமா ஓடி ஒளிஞ்சுக்கிறாரு. ஏய் சனியா நில்லுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சண்முகம் மாத்தா என்னை சூர சம்காரம் பண்ணிடுவான், நான் நிக்க மாட்டேன்ட்டு ஓடிட்டாங்க. இந்த பக்கமா எப்படிடா தப்பிக்கிறதுன்னு பாக்குறாங்க சவுந்தரபாண்டி. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு சாமியார் வராங்க. அப்பாடா தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி, சாமி கொஞ்சம் நில்லுங்க, என் தலையில கையை வச்சு என் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு தலையை குனிகிறாங்க சவுந்தரபாண்டி. சாமியார் சவுந்தரபாண்டியை தெருதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் தான் எஸ்கி முத்துப்பாண்டி சிவபாலன் எல்லாரும் ஓடி வராங்களா. இந்த மொட்டை ஓட்டு எங்கேயோ நம்ம கிட்ட தப்பிக்கிறதுக்காக இப்படி சாமியார் வேஷம் போட்டு வந்து நிக்கிறாருன்னு சொல்றாங்க சிவபாலன். சாமிஜி நீங்க தான் என் குருநாதர், நான் உங்களை கும்பிட்டு தலைவணங்கி நிக்கிறேன், நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணியே ஆகணும்
ஆகணுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சிவபாலன் சாமியாரை பார்த்துட்டு, அண்ணே இந்த சாமியார் தான் நம்ம அம்மா கிட்ட இந்த கல்யாணம் நடத்த வேண்டாம்னு சொல்லியிருக்காருங்கிறாங்க. அப்போ இங்க இருக்கிற அம்பட்டு பேருமே டூப்ளிகேட் சாமியார் தானான்னு கேட்குறாங்க சண்முகம். அண்ணே இந்த ஆள் தான் டூப்ளிகேட் சாமியார்னா அம்பட்டு பெரியமா சந்தேகப்படுவே. இங்க பாரு இவர் கூட டூப்ளிகேட் சாமியார் தான், இவர் தான் இந்த சாமியாரை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு சவுந்தரபாண்டிய கை கட்டி சரி ரொம்ப வளர்க்க வேண்டாம், முகூர்த்தத்துக்கு நேராச்சு போல வாங்கன்னு எஸ்கே கூப்பிடவும் முத்துப்பாண்டி சண்முகம் எல்லாரும் போறாங்க. சாமிஜி தெய்வீக குளத்துல இருந்துகிட்டு எதுக்கு இந்த முறப்பு முறைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. போய் உங்க வேலையை பாருங்க, பிச்சை எடுக்கிற வேலை தானே உங்க வேலை, போய் பிச்சை எடுங்கன்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி. ஆமா எனக்கு ஆண்டவன் போட்ட உயிர் பிச்சை தாங்கிறாங்க. கடைசி காலத்துல பிச்சை எடுக்க போறது நீதான்னு சொல்றாங்க. எது சாபமா எனக்கு விடுறீங்கன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. இல்லப்பா இது உன்னோட தலைவிதிங்கிற, பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுக்கிட்டே போற, கடைசி காலத்துல உனக்கு தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லாம நீ தெரு தெருவா பிச்சை எடுக்க போறேன்னு சாமியார் சொல்லிட்டு போயிடுறாங்க. இவனே பிச்சைக்காரன் என்ன பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு போறான். ஏதோ 20 ரூபா போடலான்னு நினைச்சேன், என்ன பிச்சைக்காரன்னு சொல்லிட்டேன்ல, நானே கோடு போட்டு மற்றவங்களை பிச்சை எடுக்க வச்சிருவேன், என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டு போறேனுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சரி சரி இந்த பிச்சைக்காரனுக்கு தெரியல நான் ஒரு சுத்திர பிச்சைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையப்ப என்ன இருப்பான் அப்படின்னு யோசிக்கிறாங்க சவுந்தரபாண்டி. வெங்கடேஷ் பொறுமையா இருக்க வரைக்கும் இருந்து பார்த்துட்டு, ரத்னா இந்த தடவை மட்டும் கழுத்துல தாலி ஏறலைன்னா அதுக்கப்புறமா நீ யாரோ நானும் யாரோன்னு நான் எந்திரிச்சு போயிடுவேங்கிறாங்க வெங்கடேஷ். ப்ளீஸ் வெங்கடேஷ் புரிஞ்சுக்கோங்கிறாங்க. இல்ல இது சரிப்படாது, டே எழுந்துடா அப்படின்னு சொல்றாங்க வெங்கடேஷோட அப்பாவும் அம்மாவும். நாங்க வந்துட்டோம் அப்படின்னு எசிக்கி சண்முகம் முத்துப்பாண்டி எல்லாரும் ஓடி வராங்க. சூடாமணியை கட்டிப்பிடிக்கிறாங்க. ஏண்டி எசிக்கி எங்கடி போனேன்னு கேட்குறாங்க. அம்மா அது ஒரு பெரிய தகராறு, நான் படி ஏறி வரும்போது என்னை ஒருத்தி இடிச்சிட்டு போனானல, அவன் என்னைய கடத்திக்கிட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் அண்ணனும் மாமாவும் தான் என்னை காப்பாற்றி கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க எஸ்கி. அம்மா ஒரு விஷயம் தெரியுமா, எனக்காக அண்ணனும் மாமாவும் 2 பேரும் கை கோர்த்து சண்டை போட்டாங்க தெரியுமாங்கிறாங்க. எல்லாருமே ஆச்சரியமா அடே நிஜமாவான்னு கேட்குறாங்க பரணி. ஆமா பரணிங்கிறாங்க எஸ்கே. மச்சான் நீங்க வர வரைக்கும் தாலி கட்டிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தாலி கட்டிக்குவேன்னு சொல்லியிருக்காங்கிறாங்க வெங்கடேஷ். என்ன இன்னைக்கு நாள் பூரா பேசிட்டே இருக்க போறீங்களா இல்ல இந்த முகூர்த்தத்துல தாலி கட்ட போறீங்களான்னு கேட்குறாங்க. ஐயா இந்தாங்க தாலி என்கிட்ட இருக்குன்னு எஸ்கே தாலியை கொடுக்குறாங்க. அங்க தாலி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. சவுந்தரபாண்டியும் சனியனும் ரோட்டை எடுத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அப்பதான் மலையப்பன் கார் வந்துட்டு இருக்குது. இந்த சனியை முடிச்சுவே எதுக்குற நம்ம எதுக்கு வந்து நிக்கிறான், அப்படியே ஏற்றி விட்டுட்டு போடாங்கிறாங்க மலையப்பன். இறங்கி வேலை முதல்ல அப்படின்னு சவுந்தரபாண்டி அதிகாரம் பண்ணவும் மலையப்பன் மொண்டி மொண்டி நடந்து வராங்க. ஏங்க உங்களுக்கு என்னங்க வேணும், எனக்கு நீங்க சொன்னீங்கன்னு தானே அந்த பிள்ளைய நான் கடத்தி என்னை அடிச்சு நொறுக்கி தள்ளியிருக்காங்க பாருங்க, முடியலைங்க விட்டுருங்க நாங்க ஊருக்கே போறேங்கிறாங்க மலையப்பன். வந்த வேலையை முடிக்காம பயந்தவங்கோலி மாதிரி ஊருக்கு ஓடுறியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. யோ வாய மூடியா, அந்த அடி நீ வாங்கியிருக்கணும், அப்ப தெரியும் உனக்கு என்ன அடி அடிச்சானுக்கு தெரியுமா, எனக்கு வெக்கமான எதுவுமே இல்லை சாமி, அவனுக்கு அடிச்ச அடி வலி தான் எனக்கு தெரியும், ஒரு நல்ல டாக்டரா பார்த்து நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும், முதல்ல எனக்கு வலியை விடுங்கிறாங்க மலையப்பன். பயந்தாங்கோலி பையில எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருந்தேன், இப்படி கடைசியில் பட்டி அடிச்சிட்டானேன்னு பார்த்துட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. ஓடி வந்து நிறுத்துங்க கல்யாணத்தை, முகூர்த்த நேரம் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. என்னம்மா நீங்க பெரியவங்க நீங்களே இப்படி அவசகுணமா பேசலாமான்னு கேட்குறாங்க ஐயர். சண்முகம் எல்லாருமே இந்த கோயிலை விட்டு போகணும்னு சாமியார் சொன்னார்ல, எல்லாருமே போயிடலாம் வான்னு கூப்பிடுறாங்க பாக்கியம். அத்தே அந்த சாமியார் சொன்னதை நீயுமா நம்பிட்டு இருக்க, சாமியார் வேற யாரும் இல்லை உன் வீட்டுக்காரர் ஏற்பாடு பண்ண சாமியார் தானுங்கிறாங்க. ஆமாம்மா நாங்க வர்ற வழியில சாமியாரும் உன் வீட்டுக்காரரும் 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. கடவுளே நான் நிஜம் நல்லா நினைச்சேன், சரி மந்திரத்தை சொல்லுங்க நேரம் போயிட்டே இருக்குது, தாலியை கட்டிட்டுங்கிறாங்க பாக்கியம். வெங்கடேஷ் ரத்னா கழுத்துல தாலி கட்ட தயாராயிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.